இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முன்னாடி வந்து வீடியோ எடுக்கும்போது நான் ஒரு அட்டையை வச்சு இதை கவர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் வந்து எங்கள் பழைய வீட்டுக்கு போய் இந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்லாம் இப்போ பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சுவிட்ச் இருக்குது, ஆஃப் பண்ணிட்டேன். மூணு லைட் இருக்குது. நான் வந்து இப்போ எதுவுமே போட மாட்டேன். நைட் தூங்கும்போது இதை போட்டுட்டு நான் போயிடுவேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃபுட்டு தான். நான் அரவணாக்கு தொட்டு கூட பார்க்கல, ஏன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இதுவே போடுங்கன்னாங்க. இந்த ஃபுட்டு பேர் பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரோ ரிச். இது பேர் அரவணாக்காவே ரெடி பண்ணது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோட்டரை பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம அரவணாவில் ஸ்விம்மே பண்ண முடியல, அதனால் நம்ம அதை திருப்பி வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா வந்து முன்னாடி வந்து ரொம்ப பயந்துச்சு, இப்போ நல்லா டேங்குக்கு செட் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ துருன்னு இருக்கான்னு. நம்ம வந்து நான் கடையில் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, பெல்லட்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஃபீட் பண்ணுங்கள், வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து லைஃப் ஃபிஷ் வாங்கி போடுங்க அப்படின்னாங்க. நாங்களும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கேயும் ஒரு பெல்லட்ஸ் காமிச்சாங்க, ஆனால் ரொம்ப எக்ஸ்பீரியாக இருந்ததுனால நாங்கள் வாங்கலை. இந்த இதுதான் நான் வாங்கினோம். அப்புறமா எல்லாரும் அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தான், நீ என்னடா பீட்டா டேங்கர் வீடியோ எடுக்கிறதுலேருந்து அதையும் காமிக்கிறேன். இங்கே இருக்கா பாருங்க பீட்டா. தண்ணி இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இருக்காம பாருங்க, உங்களுக்கு பிடிச்சே காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சியோட பீட்டா டேங்கு. இந்த ஃபீமேலே இதில் தான் விட்டுருந்தேன், ஒன்றுமே அவங்க பண்ணலை, அவங்க எடுக்க சுற்றிட்டு இருந்தாங்க. அதே உங்களை முடிச்சு இந்த ஃபீமேல் ரொம்ப துருன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி பாருங்க. முதல்ல பீட்டா ப்ரீடிங் பண்ணலாம்லாம் வந்தோம். இந்த பாருங்க, ஃபீமேல் தான் எப்பவுமே நான் வச்சுருக்கிறதுலே கொஞ்சம் ஆக்டிவான பீட்டான்னு சொல்லலாம். இங்கே பாருங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து இதுக்கு மேலே பிடிக்க முடியல. நான் வந்து இது யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ராயல் பீட்டா தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் சின்ன ஒரு ஜாரில் கொட்டி வச்சுருக்கேன். நான் வந்து பீட்டாவோட கவரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மண்ட் லீஃப் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ப்ரீடிங் அது இதுக்கு யூஸ் ஆகுறதுக்கு. நான் இப்போதைக்கு அந்த ப்ரீடிங் பண்ணல, இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பீட்டா வந்து நம்ம நாளைக்கு தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். இது நான் யூஸ் பண்ணுற ப்ளூ மிஸ்டர் ப்ளூ, இது நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடுவேன். இதை டேங்க் கழுவும் போது எப்போவுமே வந்து அதுக்குலாம் வந்து ஒரு 5 இது, இதுக்கு வந்து ஒரு 2 இது போட்டுருவேன் எப்போவுமே. ஏன்னா வந்து எதுவும் காயமாக பட்டுச்சுன்னா அதுக்கு வந்து டக்குன்னு செப்டிக் ஆகாமல் பார்த்துக்குவது. அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு கேட்டிருந்தா, இவ்வளோ குட்டி டேங்கில் வச்சுருக்கேடா, இது எதுவும் வந்து வளர்றது கஷ்டமாக இருக்காதுன்னு. நான் சொன்னேன் ஒன்றும் இருக்காதுடா அப்படின்னு. அப்புறமா வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்திருந்தான். இப்போ அவன் வந்து ஒரு பீட்டா எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். அவனை என்ன காமிக்க வைக்கப்படுறான் கேமராக்கு. கைஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரவணாக்கு சிக்கன் ஆர்ட்லாம் போட்டிருந்தேன். அந்த மோட்டர் ஃபில்டர் பண்ண பார்க்குறது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கேயும் ஒரு சிக்கன் ஆர்ட் நடந்துட்டுருக்கு. தயவுசெய்து யாருமே வந்து குட்டி அரவணாக்கு சிக்கன் ஆர்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதை வந்து பிளட் வார்ம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளட் வார்ம்ஸ் வந்து வந்து ஃபீட் ஆகும், நல்லாவே சாப்பிடுவது. நான் வந்து பிளட் வார்ம்ஸ் வாங்கலை. இதெல்லாம் வந்து நான் ரோட்லேருந்து பாருங்கள் சீனிக்கல். இது எல்லாமே நான் இப்போ இந்த டேங்க்கு செட்டாங்க வந்து ஸ்டாண்டெல்லாம் போட்டு இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து அரவான்ஸ். அப்புறமா வந்து நான் வந்து சும்மா கப்பி தான் போட்டு வச்சுருந்தேன், ஒன்றுமே ஆகலாது. ஆனால் நீங்கள் வளர்ந்து எதுவும் போட்டுறாங்க, உங்கள் பெரிய அரவான்ஸ்னு எல்லா பக்கம் அது முடிஞ்சிடும். அதனால் வந்து யாரும் தயவுசெய்து இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி சிக்கன் ஆட் ஃபீட் பண்ணாங்க. ஒரு ½ ஃபீட் இருந்தாலும் அரவணை வளர்ந்ததுக்கு நீங்கள் சிக்கன் ஆட்டு எது வேணால் லைஃப் ஃபீட் அதுன்னு கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த மாதிரி வந்து நான் எனக்கு பிறந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிச்சு. அதனால தான் அவங்கள்ட்ட இது பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.